அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமதான் எபிசோட் 2025 எபிசோட் 1க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக ரமதான் மாதம் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 2025க்கான ரமதானுடைய முதல் எபிசோட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ரமதான் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை, நம்மளோட மென்டல் ஹெல்த் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கூட சேர்த்து கொஞ்சம் ரெசிப்ஸ் பார்க்க போகிறோம், கொஞ்சம் குக்கிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே பார்த்திங்கன்னா யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நான் என்னோடய லைஃப்பில் நான் சில விஷயங்களை நான் அனுபவிச்சிருப்பேன் இல்லையா, அதை நான் எப்படி மாற்றிக்கிட்டேன், என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரமதான்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னால முதல்ல நம்ம எல்லாருக்கும் கிச்சன் ஞாபகம் தான் வரும். எனக்கும் அதே தான். ஒரு 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதை பற்றின யோசனை வந்துகிட்டே தான் இருக்குது. தேதி 15 ஆச்சு, 16 ஆகுது, இதே யோசனை இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, சமையலுக்கு அப்பப்போ தான் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன். நமக்கு இதுக்கே டைம் போயிருமே, இதில் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும்ல இபாதத் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மந்த்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, இஞ்சி பூண்டு மொத்தமாகவே அரைச்சி வச்சுருவேன். இந்த இஞ்சி பூண்டு அரைக்கக்கூடிய நேரம், எதுவும் மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடிய டைமாக இருக்கட்டும், நம்ம குக்கிங் வதக்குற டைமாக இருக்கட்டும், காய்கறி கட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், இந்த எல்லா டைம்லேயுமே நம்ம தாராளமாக திக்ர் செய்யலாம். நம்மளோட நேரத்தை திக்ரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தனியாக திக்ருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. யூஸ்வலாகவே நமக்கு என்ன பழக்கம் இருக்கும்னா, வாயில் ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு இல்லைன்னா நம்ம ஏதாவது யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில், ரமதான் நேரம்னு கிடையாது, நார்மலாகவே நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இன்னும் ரமதான் டைமில் நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்கு இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம மிக்ஸி அரைக்கும் போது, நம்ம வதக்கும் போது கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம திக்ரை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கும்போது பயான் கேட்குறதா இருக்கட்டும், ஏதாவது குரான் ரெசிடேஷன் கேட்குறதா இருக்கட்டும், ஏதாவது நம்ம படிக்கக்கூடிய இஸ்லாமிக் ஏதாவது லெக்சர்ஸ் இருக்கும், எது வேணாலும் நம்ம அந்த டைமில் கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரங்களை நாம் என்ன நினைக்கிறோன்னா, இஞ்சி பூண்டு அரைக்கிறோம், சமைக்கிறோம், இது மட்டும்தான் பண்ணுறோம். சைடில் நமக்கு இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணலாங்கிறத நம்ம சுத்தமாக மறந்துடுறோம். ஸோ இவ்வளோ டைம் இருக்கும் போது, வீடு பெருக்கும் போது, வீடு துடைக்கும் போது, துணி மடிக்கும் போது கூட நம்ம என்ன செய்யலாம், இபாதத்தில் ஈடுபடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப நமக்கு கவலையாக இருக்கிற ஒரு ஃபீல் என்னென்னா, நமக்கு ஹெல்த்து. நம்ம நோன்பு வைக்க போகிறோம், நமக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஹெல்த்து தான். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தோட விஷயம்னு பார்க்கும்போது, ரமதான் டே 1 போயிட்டு நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு மாற்றி அந்த உடம்பு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வேலையை பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டவுனாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்வேன்னா, ஈரல் தான். கோழி ஈரல், அப்படி இல்லைனா மட்டன் ஈரல். நீங்கள் நான்வெஜ் எடுக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னு சொல்வேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இதை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதே மாதிரி கொஞ்சோண்டு பெப்பர் தூவிட்டு, அதில் கொஞ்சம் கல் உப்பு தூவிட்டு, ஒரு அரை தக்காளிலேருந்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியை நல்லா புழிஞ்சிட்டு நல்லெண்ணெயில் வதக்கி கருவேப்பிலை போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தயிரோட கூட வச்சு சாப்பிட்டாலோ, ரசம் ஊற்றி சாப்பிட்டாலோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பயங்கரமாக ரத்தம் ஏறும். இப்போது மாதுளப்பழம் ஜூஸ் குடிங்க, டேட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கான அந்த அயனுங்கிறது அதிலெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வேண்டியக்கூடிய அயன் ஏறும். ஆனால் இந்த ஈரல்லாம் சாப்பிட்டோன்னா 50 கிராம்னா 50 கிராம் அயனும் நமக்கு ஏறும். நமக்கு 100 கிராம் சாப்பிட்றோன்னா 100 கிராம் அயனும் நமக்கு சேரும். ஸோ அப்படியே நமக்கு கிடைக்கும், எதுவுமே நமக்கு கழிஞ்சு போகாது.
அதனால தான் டாக்டர்ஸ் கூட எதை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஈரல்லாம் சாப்பிட்டு இன்னும் கோழி ஈரலில் இன்னும் கூட நல்லா என்ன செய்யுது, மட்டன் மாதிரியே கோழி ஈரல்லையும் நமக்கு அந்த ஹீமோகுளோபின்கான விஷயங்கள் இருக்குது. இப்படியான சாப்பாடுகள்லாம் ரொம்ப ரேராக தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது கூட பாருங்களேன், சொல்லுவாங்க ஒரு ஒரு ஒன்ஸ் உங்களுக்கு ஹீமோகுளோபின் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதில் உங்களுக்கு வந்து ஏறவே ஏறாது, இல்லைனா இறங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ தெரியுமா அது நடக்கும், டேட்ஸு ஃபிக்குன்னு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அந்த இஷ்யூ வரும். நான் சொல்ல தொடர்ந்து கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட்ணும், அது சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் தான் ரிசல்ட்டு. ஆனால் அந்த ஈரெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் குறையாது, ஸ்டேபிளாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்படியே ஒரு பாயிண்ட் 0.1 0.2 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளால் லைஃப்பில் நல்லா பார்க்க முடியும். நான் ஏன் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னா, ரீசெண்டாக கூட எனக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு, நமக்கு திருப்பி அயன் லோவாக இருக்கும். நான் போய் செக் பண்ணேன்னா அல்ஹம்துலில்லாஹ் 5 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எந்த ஏஜில் இருக்கோம் அப்படிங்கிறதும் மெயினான ஒரு விஷயம். நம்ம இன்னமும் 25 வயசு 15 வயசு மாதிரி இல்லாமல் நமக்கும் வயசில் சேஞ்சஸ் இருந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ரமதான்லாம் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம மாஷால்லாம் இருக்கணும் போது இப்போவே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரமதானில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்காது, உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். ஸோ இப்படி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம இபாதத் செய்ய முடியும். இபாதத் செஞ்சால் தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். ஈஸியாக ஃபட்டாஃபட்டுன்னு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளால் வந்து நம்ம வேலையில் உட்கார முடியும். ஸோ இது எல்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்ச்சத்து நம்ம ரொம்ப சேர்த்துக்கணும். மென்டல் ஹெல்த் பேச போகிறேன்னு சொல்லி நார்ச்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? ஃபுட்டோடைய நீங்கள் ஒரு ஃபுட் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களே, நீங்கள் கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ஹெல்த் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல கிச்சன் சமையல்னு பற்றி தான் நம்மளோட திங்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் தான் நம்ம நிறைய குற்ற உணர்வு எடுத்துக்கிறோம். இவ்வளோ நேரம் ஆகுது அந்த கொஞ்சோண்டு பீன்ஸ் நான் எனக்கு மட்டும்தான் போட்டேன், அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக கட் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப நேரமாக நான் அதை வீடியோவும் எடுத்து வச்சேன். ஆனால் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணாமல் வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ கூட நமக்கு ரியலைசேஷன் வருது பாருங்கள், எவ்வளோ நேரம் நம்ம கட் பண்ணுறோம், அவ்வளோ நேரத்துக்கு நம்ம அவ்வளோ குரான் வசனங்களை ஓதியிருக்கலாம், அவ்வளோ நேரம் பயான் கேட்டிருக்கலாம், இல்லை அவ்வளோ நேரம் நம்ம திக்ரு பண்ணியிருக்கலாம், அவ்வளோ நேரம் நம்ம சும்மாவே நின்றுட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், காய்கறி கட் பண்ணும்போது டிவி பார்த்துட்டே கட் பண்ணுவாங்க, கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு கட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பார்க்குறோங்கிறது முக்கியம். போயிட்டு தேவையில்லாமல் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட நேரங்களை நம்ம வீணாக்குறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நான் என்ன பார்க்க போகிறேன், முன்னாடியே ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பயான் கேட்க போகிறேன், இந்த குரான் ரெசிடேஷன் கேட்க போகிறேன். குரான் ஓதுறது செவி மடுக்கிறதே ஒரு பெரிய நன்மை தான். முதல்ல அது செவி சாழ்த்தி நம்ம கேட்குறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மனசும் ஆறுதலாக இருக்கும், நன்மைகளையும் அடைவோம், வீட்டு வேலையும் முடியும், நம்ம மனசுக்கும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்படி தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளோட விஷயங்களை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் பேக் டு இந்த காய்கறி விஷயம். இப்போது நோன்புன்னு வந்துருச்சுன்னா சஹர் நேரத்தில் எவ்வளோ இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன், ரொம்பவே மீலெல்லாம் கம்மி பண்ணிக்கிறாங்க. திடீர்னு நான் பால் பேரிச்சம்பழம் மட்டும் தான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்கவே இல்லை, 3வது நாள் அப்படியே அமைதியாக மயக்கத்தில் உட்காந்துடுறது. ஏன் இந்த திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள்? ஒத்துக்கிறவங்க சாப்பிடட்டும். யூஸ்வலாக நீங்கள் அந்த பழக்கத்தை இல்லைன்னா டக்குன்னு மாற்றாதீங்க. நம்மளோட ஊரோட கிளைமேட்டுக்கெலாம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா சரியாக வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உழைக்கிறதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிடணும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இப்போ யூஸ்வலாகவே வந்து ரமதான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் நிறையா ஏற்படும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ கட் இஷ்யூ இருக்கும் போது ஃபைபர் நம்ம நிறையா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அவரைக்காய், பீன்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நார்ச்சத்து காய்கறிகள். அப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இஷ்யூவும் நமக்கு நார்மல் ஆகும். இப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும், ஹெட்டேக் தான் வரும். நமக்கு ஹெட்டேக் வரும்போது என்ன ஆகும், வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்க முடியலன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகும். டென்ஷன் எதை கொண்டு போய் லீட் பண்ணோம், நமக்கு நம்மளோட மென்டல் ஹெல்த் தான். மனசு சரியில்லை, நான் நினச்சேன் நம்ம ரமதானில் நம்ம நல்லா பண்ணலான்னு நினச்சேன், இதெல்லாம் நமக்கு வழிவகுக்குதேன்னு. இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, டே 1 ஆஃப் ரமதான்லேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நல்லவங்களாகிடுவோம், நம்ம உடம்பு நல்லதாக பார்த்துக்குவோம். அதுதான் அந்த பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இந்த 15 டேஸ்க்கு முன்னாடியே மாஷால்லா நம்ம இதை எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ண ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உடம்பு நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே மாஷாலா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். யூஸ்வலாக அந்த அவரைக்காய்லாம் செய்யும்போது நிறைய வெங்காயம் தக்காளிலாம் நிறைய பேர் போட்டு அப்படிலாம் செய்வாங்க. அதெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திக்க வேணாம். சில பேருக்கு அப்படி சாப்பிடும்போது அதுவே ரொம்ப வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். நான் எப்படி செய்வேன்னா, ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுருவேன், அவ்வளோதான். வெங்காயம் கருவேப்பிலை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மூடி வச்சுட்டு அரை வேக்காடு தான், முழுசாலாம் நான் வேக வச்சு சாப்பிட மாட்டேன். அரை வேக்காடு தான், முடிஞ்சு போச்சு. மூடி போட்டு நல்லா அது 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 எவ்வளோ வேர்த்து தண்ணி விடுதோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடுக்கு வேக வச்சுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வந்து நம்ம அப்படியே துருவினதை போட்டு மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். தட் இஸ் ஆல். இதுவும் வெறும்னே சோறு மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாஷால்லா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் ஆயிலுமே நம்ம ஆட் பண்ணுறோம். வேலையை சிம்பிளாக்குனா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ இதுதான். அண்ட் சைட் பை சைடு இன்னொன்று, சமையல் மட்டும்தானா, மற்ற வேலைகள்லாம் இருக்கே, அரேஞ்ச் பண்ணணும், எடுத்து வைக்கணும், இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வேணான்னா நம்மளை விட்டு போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும். பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கிச்சனை அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, நமக்கு தான் அந்த ஆர்கனைசிங் ஸ்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனால் எப்படி தெரியுமா அதை எடுத்துக்கிறோம், குறையாவே எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு ரீசன். எந்த இன்ஸ்டாகிராம் திறந்தாலுமே கம்ப்ளைண்ட் மட்டும்தான் அதிகமாக வருது. நான் சொல்லலை நான் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் தான். ஆனால் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் நல்லா ருசியாக சமைச்சு சாப்பிட முடியும். நல்லா அழகழகாக திங்ஸ் வாங்கி நம்ம வச்சுருக்கோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சா தான் நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு சமைக்க முடியும். கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் அப்பப்போ நகர்த்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு ஒரு லிட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம மனசு திருப்தி ஆகும். ஏதோ ஒரு சுத்தமாக இருக்கும் போது நமக்கு ஒரு மனசு லேசாகும். சமைக்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவேன், நான் வரும்போது கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் போய் விடுறாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து பாதிக்குதுன்னு பார்க்கலாம். உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறவங்க பண்ணுற வேலை என்னென்னா, தன்னுடைய எல்லா உழைப்பையும் மொத்தமாக கொட்டிட்டு அந்த கிச்சன்லேருந்து வெளியில் வரும்போது அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. நான் சொல்லலை அப்படியே போட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு தெம்பு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் கழுவி வச்சுட்டு வரது அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்காது. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்னோடய பாடி. ஏன்னா என்னோடய பாடி எனக்கு தெரியும், ஏன்னா திருப்பி நான் தான் போய் செய்ய போகிறேன், அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் செய்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ மேலோட்டமாக தொடச்சி வச்சுட்டு வந்துட்டோமா, அந்த சாமான் எல்லாமே கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நாம் வந்து கூட செஞ்சுக்கலாம். நோம்பு நேரத்தில் ரொம்ப அநியாயம் பண்ணுறது வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான். அவங்கள கஷ்டப்படுத்திக்குவாங்க. எனக்கு புரியுது. நோன்பு திறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாமான்லாம் கழுவி வச்சு தான் நோன்பு திறக்கவே வருவாங்க. அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட வந்து அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. அதே மாதிரி நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அது அப்படியே சேர்ந்து போயிருக்கும். பரவாயில்ல, இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நல்லா ஒரு ப்ளேலிஸ்ட்டில் பயான் மாதிரி போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணலாம். அப்போ சஹரில் எப்படி சமைக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சமைச்சிக்கிறது, என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இன்ஷால்லா நான் வீடியோவில் சொல்கிறேன். இதை விட சூப்பரான பிளானிங் போட்டு கிச்சனை மெயின்டைன் பண்ணிவிட்டு ரமதான் டைமில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பீங்க. அதில் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா. அது போக புதுசாக ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க, இல்லைனா இந்த மாதிரி விஷயம் திரும்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ வருஷம் ஃபேமிலியை ரன் பண்ணாலும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் கொடுக்குறேன். இதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகிடாது. இதெல்லாம் பக்கத்தில் வதங்கும் போதோ தாளிக்கும் போதோ கூட நம்ம என்ன செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். இப்போ எல்லா வேலையும் முடிக்கும் போது சைடில் 2 பாத்திரம் இருந்தால் கிறுகிறுன்னு வரும். நானும் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து வந்தவ தான். ஆனால் அப்படியே விட்டுட்டேன், இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் உடனே இப்போவே பண்ணணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது, இருக்கட்டும் அப்படின்னு மைண்ட் எனக்கு வச்சு தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், என்ன மாற்றிக்க ஆரம்பித்தேன்.
ஸோ இந்த ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிச்சன் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு பிளேஸாக இருக்குது. எனக்கு புரியுது, அங்கே தான் நம்மளோட எல்லா தேவைகளுமே நம்ம வந்து என்ன செய்கிறோம், முதன்மையான தேவைகள் சாப்பாடு தான். அதை நம்ம சரியாக கொடுக்கணும்னு நம்ம ஃபேமிலிக்கு அது 24/7 வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த இடத்துல நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நம்ம பண்ணுறது எல்லாமே முக்கியம். அப்போ நான் முதல் வீடியோவாக அதைத்தான் போட்டிருக்கேன்னா அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிச்சனுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கிச்சனில் இருக்கக்கூடிய நாம் நல்லா இருந்தால் தான் கிச்சன் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நல்லாயிருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த உணவை உட்கொள்ளும் போது அதுவும் ஆரோக்கியமானதாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா நாம் மற்ற வேலைகள் செய்கிறோம் இல்லையா இதை தொட்டு, அதுவும் ரொம்ப இலகுவாக இருக்கும். அப்போது இந்த வேலையை நான் இப்போ தான் பண்ணுவேன், இது இருந்தால் நான் பண்ண மாட்டேங்கிற பிடிவாதத்தை நம்ம மாற்றணும். வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சி போனப்போ பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்ததை எடுத்து வைக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன். லைட் ஆஃப் பண்ணிடலான்னு போகிறேன், மறந்துட்டேன். இப்போ யூஸ்வலாக இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்மளை திட்டிக்குவோம். வேலை மட்டும் வளைஞ்சிட்டே இருக்குது, முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா முடியாது போல் அப்படின்னு யதார்த்தமாக நம்ம பேசி போல். ஆனால் பார்த்தீங்களா, அது யாரோட தப்பு, கிச்சனோட தப்பா? இல்லையே, நம்ம தப்பு தான். நம்ம தான் மறந்துட்டு வந்துட்டோம். இது நடக்கிறது தான். இது இட்ஸ் ஓகே. உடனே நம்ம அதை மைண்டில் ஏற்றிடுறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறோம். வந்துகிட்டே இருக்குது, வளைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு அதை ஒரு திட்டி அதை ஒரு பதுவாக ஒன்று செஞ்சு நம்ம என்ன செஞ்சிடுறோம், நம்ம பொறுத்துக்கிட்டு நிதானித்து ரிட்டன் வந்து அந்த வேலையை நம்ம பொறுத்துக்கிட்டு செய்யக்கூடிய நன்மையை நாம் இழந்துடுறோம். எல்லா பெண்களும் பண்ணக்கூடிய தவறு தான். பார்க்கக்கூடிய வேலையை செய்கிறது, அல்லாஹ் நமக்கு இதை நன்மை தரேன்னு சொல்லியிருக்காங்கிறத உணராமல் நம்ம பண்ணிடுறோம். இப்போ கூட பாருங்கள், இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிட்டேன். பார்த்தா நான் சோறு வடிக்கவே இல்லை. சோறு ஆஃப் பண்ணதோடு இருக்குது, நான் தண்ணியில் அதை வடிக்கவே இல்லை, அதை நான் மறந்துட்டேன். திடீர்னு எதுவும் மிஸ் ஆகுதேன்னு பார்க்கும்போது இந்த ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறமும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருமானா அப்படிலாம் முடியாது, இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்கள் மனசில் சொல்லிகிட்டே இருங்க, ஒர்க்னால் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லாமே நம்ம தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் எனக்கு நீ எல்லாத்தையும் இலகுவாக்கி வையின்னு மட்டும் கேட்டுகிட்டே இருக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரமதான் எபிசோட் 1ல் மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்களுடைய சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லேடிஸ் கிட்ட சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய நாட்களில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.